சிரியாவிலிருந்து ராணுவத்தை வெளியேற்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்துள்ளார். சிரியாவில் இத்தனை காலம் அமெரிக்க படைகள் தான் போர் நடத்தி வந்தது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர டிரம்ப் முடிவு செய்திருக்கிறார். பைடன் இருந்தவரை அங்கே போர் தீவிரமாக நடந்தது. சிரிய அதிபர் பாஷர் அல் ஆசாத்தின் ஆட்சி சமீபத்தில் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் சிரியாவில் செயல்படும் IS மற்றும் IS ஆதரவு அமைப்புகளுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வந்தது. அமெரிக்க விமானப்படை B-52 பாம்பர்ஸ், F-15E ஸ்ட்ரைக் ஈகிள்ஸ் மற்றும் A-10 தண்டர்போல்ட் 2 விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தி வந்தது. இஸ்லாமிய அரசு தலைவர்கள், போராளிகள் மற்றும் மத்திய சிரியாவில் உள்ள முகாம்களுக்கு எதிராக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வந்தது. தீவிரவாத குழுவைச் சேர்ந்த 75க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வந்தது. சிரியாவில் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்பது தனியானது. இஸ்லாமிய அரசு மற்றும் சிரிய ஜனாதிபதி பாஷர் அல் ஆசாத் ஆகிய இருவரையும் எதிர்க்கும் குர்திஸ் தலைமையிலான சிரிய ஜனநாயக படைக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது. இவர்களுக்கு ஆதரவாகத்தான் சிரியா உள்ளே அமெரிக்காவின் B-52 பாம்பர்ஸ், F-15E ஈகிள் மற்றும் A-10 தண்டர்போல்ட் விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டு வந்தது. ஏற்கனவே சிரியாவில் அதிபர் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்ந்துள்ள நிலையில் இஸ்ரேல் சிரியாவை ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளது. சிரியாவின் முக்கியமான மலைப்பகுதிகளான கோலன் குன்று பகுதியை இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளது. இந்த நிலையில்தான் சிரியாவிலிருந்து ராணுவத்தை வெளியேற்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்துள்ளார். சிரியாவில் இத்தனை காலம் அமெரிக்க படைகள் தான் போர் நடத்தி வந்தது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர டிரம்ப் முடிவு செய்துள்ளார். 1974 சிரியாவுடனான போர் நிறுத்த உடன்படிக்கையின் போது கோலன் குன்று பகுதிகள் சிரியா வசம் வந்தது. சிரியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த குன்று பகுதிகள் தற்போது இஸ்ரேல் வசம் வந்துள்ளது. சிரியாவில் ஆட்சி கவிழ்ந்ததை பயன்படுத்தி இஸ்ரேல் இந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. 50 வருடமாக நிலவி வந்த சிரிய அதிபர் பாஷர் அல் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்ந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிரியா தலைநகரில் போராளி குழுக்கள் நுழைந்ததால் ஆசாத் தப்பியோடியுள்ளதாக தகவல் வெளியானது. அங்கே ஆட்சி கவிழ HTS என்ற போராளி குழுதான் காரணம். அல்-கொய்தாவில் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற இராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜலானி என்பவரால் தான் இந்த HTS உருவாக்கப்பட்டது. போராளி குழுக்களிடம் சரணடையும்படி வீரர்களுக்கு அந்த நாட்டு இராணுவம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 50 வருட ஆட்சி கவிழ்ந்து விட்டதாக வீரர்களுக்கு அந்த நாட்டு இராணுவம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சிரியாவிலிருந்து அதிபர் பாஷர் அல் ஆசாத் விமானத்தில் ரகசியமாக ரஷ்யாவிற்கு தப்பி ஓடிவிட்டார். HTS என்ற குழுதான் அங்கே பிரதானமாக அரசுக்கு எதிராக போராடி வந்தது. சிரியாவில் அரசுக்கு எதிராக பல குழுக்கள் போராடி வந்தன. அந்த குழுக்களில் மிகவும் முக்கியமான மற்றும் வலிமையான குழு என்றால் அது HTS தான். ஈராக்கில் அமெரிக்காவிற்கு எதிராக அல்-கொய்தா போராடியது பலருக்கும் தெரியும். அந்த அல்-கொய்தாவில் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற இராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜலானி என்பவரால் HTS உருவாக்கப்பட்டது. இப்போது அந்த குழு சிரியாவில் ஆசாத் அரசுக்கு எதிராக அங்கே கிளர்ச்சி செய்தது. இந்த நிலையில்தான் அங்கிருந்த ஆட்சி தூக்கி வீசப்பட்டிருக்கிறது.